எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆயுத பூஜை, இந்த பூஜை ஹாலிடேஸ்லாம் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க? எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் சேஃபா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஜோதிட நல்ல சேனல் சார்பாக நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சப்ஸ்கிரைபர் டைம் போட்டு. சரி அதான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். நான் அந்த மீனராசி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி அதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சேனலில் வந்து ஒரு 18,000 சப்ஸ்கிரைபர் இருக்கோம். இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இவன் என்ன ராசி பலன் சொல்கிறான், ஜோசியத்தை பற்றி பேசுகிறான், ஆனால் வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணவே மாட்றான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணி அவங்க கேட்குறாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்து பார்த்து சொல்லுவீங்களா, ஜாதகம் பார்ப்பீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. யூடியூப் பார்த்து வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன நான் ஏன் தயங்குறேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைப்படுது, இன்னும் வயசு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜியை ஃப்ரீயாக சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் காசு வாங்கிட்டு சொல்கிறதுலையும் உடன்பாடு இல்லை. இது ரெண்டுத்தில் மாட்டிட்டு நான் ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. இப்போ ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்தோன்னா உங்கள் மைண்டு வந்து மனுஷங்களோட மைண்டு ஜட்ஜ் பண்ணும். இது வந்து குவாலிட்டியாக இருக்குமா, தரமானதாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி ஒரு பைக் வாங்குறீங்க. அதே மாதிரி அந்த பைக்கு ஃப்ரீயாக ஒருத்தவங்க கிட்ட உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த 2 பைக்கை விட உங்களுக்கு எந்த பைக் மேலே பற்று அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு கொடுத்து வாங்கின பைக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து பற்று அதிகமாக இருக்கும். அதில் வந்து ஒரு கீறல் விழுந்தால் கூட உங்கள் மனசு தாங்காது. ஆனால் ஃப்ரீயாக கொடுத்த பைக் வந்து கீழே வந்து டேமேஜ் ஆனால் கூட சரி ஃப்ரீயாக வந்தது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் காசு கொடுத்து ஒரு விஷயத்த வாங்கினா தான் அதுக்கு வேல்யூ இருக்குது, வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் மனசும் அதுக்கு தான் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப நீங்கள் பணம் கொடுத்து ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு தான் உங்களுடைய மைண்டும் வந்து முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கான்னா இல்லை, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஒரு நாளைக்கு தினக்கூலியாக 300 350 சம்பளம் வாங்குறவங்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நான் 200 300 ஃபீஸ் கேட்டால் அது நியாயமாக இருக்குமா? அதனால தான் இந்த ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறனால தான் நான் வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை. இதுதான் ரீசன், உண்மையான ரீசன். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மெர்சல் படத்தில் வந்து விஜய் சார் வந்து 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கான்செப்ட் பர்சனல் ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் சொல்லணுன்றது என்னுடைய ஆசை தான். ஏன்னா அந்த மாதிரி பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்க தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வரும். வேணும்னா ஃபியூச்சரில் வந்து இந்த 10 ரூபாய் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு வெறும் 10 ரூபா மட்டும் அமௌண்ட் வாங்கி பார்க்குற மாதிரியாக இருந்தாலும் பார்க்கலாம். நான் நினச்சிருந்தா பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்து அதில் வந்து தலைக்கு 200 300ன்னு சொல்லிட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு கரெக்டான ஜோதிடத்தை கஷ்டப்படுற வறுமையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே போய் அதை சேர்க்கணும், அந்த ஜோசியத்தை மக்களுக்கு போய் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய வந்து ஒரு குறிக்கோளாக இருக்குது. இப்போது நாளைக்கே பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். தலைக்கு 200 300ன்னு சொல்லிட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாட்ஸ்அப் சேட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வச்சு கேட்குறவங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் வாட்ஸ்அப்லேயே சொல்லிடலாம். ஆனால் எனக்கு ஜோசியத்தை வியாபாரமாக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அதே நேரத்தில் இலவசமாக ஓசியில் ஜோசியம் சொல்லக்கூடாதுன்ற எண்ணமும் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. மனுஷனோட மைண்ட் செட்டே அப்படி தான். அந்த மனுஷன் மைண்டுக்கு ஃப்ரீயாக ஒன்று கிடைச்சாலே அதோட முக்கியத்துவம் அதோடைய தரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுன்றதுனால ஃப்ரீயாக கண்டிப்பாக அஸ்ட்ராலஜி நான் ப்ரெடிக்ஷன் சொல்ல மாட்டேன். பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக இலவசமாக ப்ரெடிக்ஷன் சொல்ல மாட்டேன். வேணும்னா வந்து ஒரு 10 ரூபா ஜோதிடம் அப்படின்னு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். 10 ரூபாங்கிறது எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை தான். 10 ரூபாய் இல்லாமல் இங்கே கண்டிப்பாக நம்ம இருக்க மாட்டோம். கையில் இல்லைனா கூட அக்கௌண்ட்டில் கூட இருக்கலாம். 99% மக்கள்கிட்ட 10 ரூபா இருக்கும். அந்த பேலன்ஸ் இருக்க 1% மக்கள்கிட்ட 10 ரூபாய் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம 10 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். காசு வாங்கின மாதிரியும் இருக்கும். பர்சனல் ஹாரோஸ்கோப்பு மக்களுடைய பிரச்சனையை ஜோதிட ரீதியாக நம்ம தீர்த்த மாதிரி இருக்கும். இந்த ஐடியா நல்லா இருக்குது. ஆனால் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. மக்களுடைய நலனுக்காக கூடிய சீக்கிரம் இந்த 10 ரூபாய் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். 10 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி அமௌண்ட்டு. இதுக்கு மேலே அதிகமாக கூட வாங்கலான்னு கூட நிறைய பேருக்குள்ளே தோணலாம். பார்ப்போம். இப்போதைக்கு 10 ரூபா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணிருக்கு. இந்த ஐடியா வந்து இந்த விதையிலிருந்து ஒரு மரம் எப்படி வளருதோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் இது வளருமான்றது தெரியல. ஐடியா தான் இப்போதைக்கு மனசுக்குள்ளே இருக்குது. பார்ப்போம் இது எப்படி நான் வந்து செயல்படுத்த போகிறேங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கப்படும். தற்போதைக்கு நான் பார்க்குறது இல்லை. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். யூடியூப்பில் கமெண்டில் கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பர்சனல் ஹாரோஸ்கோப் நான் பார்க்குறது இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய திறமை வாய்ந்த ஜோதிடர்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் கண்டுபிடிங்க.
என்னை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு அஸ்ட்ராலஜியே தினந்தோறும் சுவாசமாக கொண்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு வேலையே அஸ்ட்ராலஜி தான். எனக்கு இப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அஸ்ட்ராலஜியே தொழிலாக சுவாசமாக மூச்சாக கொண்டுள்ள நிறைய ஜோதிடர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க கிட்டலாம் நீங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், இல்லை எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்னுடைய ஜாதகத்தை நான் எடுத்து பார்க்கவே மாட்டேன். எங்கள் ஊரில் ஒரு ஜோதிடர் இருக்காரு. என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் அவர்கிட்ட போனால் தான், அவர் சொன்னால் தான் எனக்கு நடக்கும்ன்ற மாதிரி மைண்ட் செட் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்றதுனால நான் எங்கள் ஊரில் இருக்க ஜோதிடர்கிட்ட தான் எடுத்து போய் நான் என்னோடய ஜாதகத்தை காட்டுவேன். சில டவுட்டை நான் அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிப்பேன். ஏன்னா அவருக்கு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஜோசியத்தில் அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அறிவு அப்படிங்கிறது செகண்டரி தான். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் நிறைய திறமை வாய்ந்த ஜோதிடர்கள் இருக்காங்க. ஜோதிடத்தை முழு மூச்சாக கொண்டு அதையே கடவுளாக நினச்சி தொழில் செய்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஜோதிடர்கள்கிட்ட உங்கள் ஊர்லேயும் இருப்பாங்க. சின்ன சின்ன கிராமத்துலேயும் நல்ல திறமை வாய்ந்த ஜோதிடர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்க ரொம்பலாம் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. 100, 200 அந்த அளவுக்கு தான் வாங்குவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கேளுங்க. நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அந்த 10 ரூபாய் ஜோதிடம் அப்படிங்கிற அந்த விஷயம் ஆரம்பிக்கும்பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே எனக்கு எந்த அளவுக்கு ஜோதிடம் தெரியுமோ அந்த அளவுக்கு நான் ப்ரெடிக்ஷன் எடுத்து உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜோதிட ஜாம்பவன் நான் தான், எனக்கு தான் ஜோதிடத்தில் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே சொல்லிக்க மாட்டேன். நான் இப்போ தான் ஜோதிடத்தில் ஒரு எல்கேஜியை தொட்டிருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th படிக்கணும், 12th படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், அப்புறம் காலேஜ் படிக்கணும், அப்புறம் யூஜி படிக்கணும், பிஜி படிக்கணும், அப்புறம் பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னு நிறைய இருக்குது. நான் இப்படி தான் அந்த எல்கேஜி அப்படிங்கிற அந்த லெவலையே தொட்டிருக்குன்றதுனால ஜோசியத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்றைக்குமே சொல்லிக்க மாட்டேன். நானே சில விஷயங்கள் தப்பு பண்ணலாம். ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது என்னுடைய ப்ரெடிக்ஷனுமே தவறாக போகும். நான் நிறைய ப்ரெடிக்ஷன் தவறாக போயிருக்கு, நிறைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாகவும் இருந்திருக்கு. நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது இல்லையா, நம்மளும் மனுஷன் தான் இல்லையா. நான் பர்சனலாக என்னோட மன ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கும்போது, இல்லை ஹெல்த் ரீதியாக நிறைய பிரச்சனை நடக்கும்போது அந்த நேரத்தில் நான் ஒரு ஜாதகத்துக்கு ப்ரெடிக்ஷன் சொன்னால் தப்பாக தான் போகுன்றதுனால ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி சராசரியான ஒரு மனுஷன் தான். என்னென்னா ஜோதிடத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜோதிடத்தின் மீது கொஞ்சம் ஒரு தீராத காதல் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன்றதுனால அஸ்ட்ராலஜி பற்றி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. நான் சொல்கிற சில விஷயங்கள் தப்பாக இருந்தால் கூட அது என்றைக்குமே நான் திருத்திக்க ரெடி. ஏன்னா சரியான ஜோதிடம் அப்படி என்னன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. நான் சில ஜோதிடரை ஃபாலோ பண்ணுற அஸ்ட்ராலஜியில் எனக்கு பிடிச்ச நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுடைய அந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும் முறையை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க கிட்டேருந்து லேர்ன் பண்ணதோடு இல்லாமல் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சில விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு இருப்பேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷனும் தவறாக போகலாம். நான் இப்போ இதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஜோதிடத்தில் எனக்கு இருக்க அறிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ரொம்ப பெரிய அளவுக்கான அறிவெல்லாம் எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன நினைக்கவும் தேவையில்லை. உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். எனக்கு இன்னும் வயசு அனுபவம் கூட ஜோதிடத்தில் சில அனுபவங்கள் எனக்கு ஏற்படலாம். சரி, நம்ம இப்போ அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவோம். மீனராசின் காதல் வியாதி அப்படிங்கிற அந்த டைட்டிலில் போட்ட வீடியோவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதில் கேட்டவங்களுக்கு